பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் லூக்கா 5:5. அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. அன்பானவர்களே, என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று எப்பொழுது உங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ளுகிறீர்களோ அப்பொழுது கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார், உங்களுக்காக வழக்காடுவார். நீங்கள் தோல்வியை அறிக்கையிட்டால் வெற்றியின் பாதையிலே செல்ல முடியும். பாவத்தை அறிக்கையிடாமல் பரிசுத்தத்தை பெற இயலாது. முடிந்தவரை முயற்சித்து விட்டேன், எத்தனையோ நாட்கள் ஆகியும் என் பிள்ளைகள் அல்லது கணவன் அல்லது மனைவி குடும்பத்துக்கு பிரயோஜனமாய் இல்லையே, ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த முடியவில்லையே, பரிசுத்தமாய் வாழ முடியவில்லையே என்று கலங்குகிறீர்களா? பேதுருவை போல கர்த்தரிடத்தில் உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள். இந்த பேதுரு பரம்பரையாய் மீன்பிடிக்கும் தொழில் செய்பவர், கை தேர்ந்தவர், மீனவர், கடலின் போக்குகளை எல்லாம் அறிந்தவர், திறமைசாலி, சுய பலத்தையும் ஞானத்தையும் நம்பினவர். ஆனால் இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட பிடிக்க முடியாமல் தலைகுனிந்து நிற்கிறார். எப்பொழுது உங்களால் முடியாது என்று சொல்லுகிறீர்களோ அப்பொழுதுதான் கர்த்தர் அவருடைய கரத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீட்டி கர்த்தருடைய கரம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அந்த நேரம்தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வருகிற நேரம். நீங்கள் உங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவித்தால் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆகவே நீங்களும் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை பின்பற்றுவீர்களானால் இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தோல்வியை ஜெயமாக மாற பண்ணுவார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்கிறேன். இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை என்று பேதுரு சொன்னது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ மக்கள் வாழ்க்கையிலே வருடங்களாக பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்காதிருக்கிற, ஒரு காரியம் வாய்க்காதிருக்கிற, திருமண காரியங்கள், குடும்ப காரியங்கள், வேலையின் காரியங்கள், உறவுகள் மூலமாய் நடக்கிற சம்பவங்கள் எல்லாவற்றிலும் தோல்வியை காண்கிற இந்த சூழ்நிலையில தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிற தேவன், யார் யார் என்னென்ன தோல்வியில் இருக்கிறார்களோ இப்பொழுதே இந்த வார்த்தையை கேட்கும்போது அவருடைய தோல்விகள் ஜெயமாக மாறும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.